ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஜடாயு ராக் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி. இப்போ நம்ம பைக் ரைடிங் பண்ணி போக போகிறோம். கிளம்பியாச்சு. என்கிட்ட கோபுர கேமரா இல்லை, அதனால் மோட்டோ விளாக் வந்து அந்தளவு பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் கோபுர கேமரா வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரி, இப்போ நம்ம கிளம்பிடலாம். வீட்டில் வந்து 10 மணிக்கு கிளம்பியிருந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30 கரெக்டாக 11, 12, 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். போலுக்க 70 கிலோமீட்டர்லாம் வந்தாச்சு. ஒரு இடத்துல மட்டும் பிரேக் இருந்தோம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கடுத்து நம்ம தென்மலை டேம் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் கூட வந்துகிட்டே இருந்தோம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் மேலே போவோம். அந்த இடத்துல டிக்கெட் எடுக்கும் போது யாருக்குமே கூட்டணும் பயங்கரமாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ரைட் சைடில் வந்து நம்மளோட லக்கேஜ், ஹெல்மெட் எதனால் வச்சுட்டு போய்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கான டோக்கனும் தருவாங்க. அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை வந்து பைக்கில் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஹெல்மெட்டுக்கு வந்து அவங்க உள்ளே வச்சுருவாங்களோ அது வந்து ஃப்ரீ தானா. ஸோ எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு ஹெல்மெட்டை இப்போ தூக்கி அவங்க கொண்டு போயிடுவோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 225 ரூபா. நாங்கள் அதுதான் ரோப்லேயும் போகிறதுக்குன்னு நினச்சி ஒரே குழம்பிட்டு அதுக்கடுத்து அவங்க தெளிவாக கேட்டோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 225 ரூபா அப்படின்ட்டாங்க. ரொம்ப சாக்காக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம நடந்து போகிறதா இல்லை ரோப்பில் போகிறதா, அதுக்கு வந்து தனி அமௌண்ட்டு 500 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பயங்கரமாக காசு போகுது சருன்ட்டு. ஃப்ரீயாக வாட்டர் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் தண்ணி இல்லை. ஸோ நம்ம வந்து சமூக சேவையில் இறங்கியாச்சு. பக்கத்துலேயே கேன் இருந்தது. ஆனால் அதில் ஊற்றும் போது கண்டிப்பாக கொட்டும்னு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஊற்றிட்டேன். நிறையா தண்ணி கொட்டவும் செஞ்சிச்சு. உள்ளே வந்தது ரோப்பில் போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம கூட வந்து ஒரு ஆள் போய் டிக்கெட் எடுக்கணும். மற்றவங்கலாம் இங்கே வந்து லைனில் வெயிட் பண்ணணும். ரோப் காருக்கு டிக்கெட் எடுத்தோம். அதில் வந்து 866 போட்டிருந்தது 3 பேர்த்துக்கு. தனியாக என்ன அமௌண்ட் போடுறது, அதனால் கீழே உள்ள என்ட்ரி டிக்கெட்டு இதையும் கூட்டி பார்த்தோம். லாஸ்ட்டில் ஃபைனலாக எங்களுக்கு கிடச்சது ஒரு ஆளுக்கு 585 ரூபா மொத்தமாக வந்திருக்கு. கடையில் சாப்பாடுலாம் சாப்பிடல, ஜஸ்ட் கஞ்சி தான் குடிச்சிட்டு வந்தோம், தெனை கஞ்சி. ஸோ இங்கே தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வாங்க போயிருக்காங்க அண்ணன். ஒரு சமோசா 60 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக நான் சமோசா சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் என்ன வாங்கியிருக்கியோ வணக்கம். நம்மளை வந்து ஃப்ரீயாகவே அவங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஃப்ரீயா 220 ஒரு ஃபோட்டோ 220. அதுக்கடுத்து இப்போ நம்ம மேலே போகலாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினால சாப்பிட்டு போகலான்னு அந்த சைடில் உட்காந்துட்டோம். அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கழுகு தான் பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் ஜடாயின்னு சொல்கிறாங்க. இங்கே ராமாயணத்தில் கூட இதோட ஸ்டோரியை நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ராவணன் வந்து சீதையை வந்து தூக்கிட்டு போகிறப்போ ஒரு கழுகு வந்து சீதையை காப்பாற்ற நினைக்கும். அப்போது வந்து ராவணன் வந்து அந்த கழுகு வந்து அடிச்சிருவா போல. அது கீழே வந்து விழுமா. அந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த மாதிரி நினைவிடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த ஜடாயு வந்து எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லுதாங்க. அதான் நம்ம பூமியோட வந்து பூமியோட வந்து நடு பகுதியாம். போட்டோ எடுப்போம். நம்ம அந்த கழுகு பக்கத்தில் நிற்கும் போது அதோட ஒரு சிறகோட அளவு தான் நம்ம வந்து தெரியுதோம். எல்லாருமே பயங்கரம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அது எல்லாமே ஒரு சிறகு. அந்த ஒரு சிறகு அளவு கூட நம்ம இருக்க மாட்டோம். அந்த கழுகு அப்படி நம்ம ஒரு சுற்றி வரலாம் போலுங்க. அதான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். பயங்கர ஹைட்டில் இருக்கும். இவ்வளோதான் இருக்கேன். இதுதான் வேர்ல்ட்லேயே ஒரு லார்ஜஸ்ட் பேர்டு ஸ்டாச்சுவும் கூட. அடி அந்த கலை எப்படி தெரியுமா விழுந்துருக்கு. அப்படி கண்ணில் பாருங்க, கண்ணில் ஏதோ கண்ணாடி இருக்கு. அப்புறம் மேலே போகலாம் போடுங்க. உள்ள வழியாக வாசல் இருந்துச்சா அதுலேயே மேலே போய் நம்ம அந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம் போடுங்க.
நம்ம வந்து மே மந்தில் தான் ஜடாய்க்கு போயிருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் தண்ணி குடிக்க அப்படியே வேணும்னு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு அந்த இறகு கீழே நம்ம ரெஸ்ட் எடுக்கும். திடீர்னு மழை வெஞ்சா கூட நம்ம அதில் உட்காந்துக்கலாம் போலுக்கு, அந்த அளவுக்கு இடம் இருந்துச்சு. ராமர் டெம்பிள், ராமர் கோவில். ராமரோட இதான் ராமரோட வந்து கால் தடமா, அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி கண்ணாடி இதுக்குள்ள. இதுதான் பெருசா இருக்கு கால் தடம். உள்ள நிறைய தொட்டு இருக்கு. அந்த தொட்டுலாம் எப்படி போட்டாங்கன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி போட்டாங்க? நிறைய தொட்டு இருக்குள்ள இருங்க, புதையல் கணக்கா இருக்கு. சின்ன வயசுல பார்த்தா அப்போ வந்து ராவணன் வந்து அதை அடிச்சு போட்டுருப்பாரு. அப்போ கீழே விழுந்துருக்கும். அப்போ வந்து நம்ம ராமர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது ஜடாய் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார், நடந்த எல்லாத்தையும். அப்போ அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பாரு. அது நினைவாக தான் அந்த கால் தடை இருக்கு. அந்த சிலையும் கட்டியிருக்காங்க, அதான் தெரியும். அதான் அதோட நினைவா ராமருக்கு ஒரு டெம்பிளும் கட்டிட்டாங்க. அவரோட கால் தடத்தையும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்தது, எவ்வளோ பெருசு இருந்தது. இதெல்லாம் பார்த்தா உண்மையா எப்படின்னு தெரியல. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, செம்மையாக இருக்கு, நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான். உள்ள அந்த ராமர் சிலை பார்த்தா ஒரு சிலை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தங்கத்தில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கீழே வந்து ஒன்று இருந்துச்சு, தங்கமே தங்கம் கலர். அது தங்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலவுடு. ஸோ சும்மா பார்க்க மட்டும் செஞ்சோம், பாட்டு வந்தாச்சு. அந்த சிலைக்கு எதிரில் இங்கே ஒரு பிளேஸ் இருந்துச்சு, சும்மா ரெஸ்ட் எடுக்க மாதிரி போல. மேலே கண்ணாடி இருக்குன்னு நினச்சேன். எனக்கு மேலே கண்ணாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம், கிளாஸு. ஆனால் ஒன்றுமே இல்லை, சைடில் மட்டும்தான் கிளாஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கழுகும் கவர் ஆகுது, அந்த டெம்பிளும் கவர் ஆகுது. இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம அந்த பிளேஸ் ஃபுல்லத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு மறுபடியும் அந்த ஜிப் காருக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கிற பாதி திக் பச்சையாகவும் பாதி லேஸ் பச்சையாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா மேகத்தோட நிழல் தான். மேகத்தோட நிழல் படுறதுனால தான் அங்கே வந்து டார்க் பச்சையாக நம்மளுக்கு தெரியுது. நம்ம கீழே எடுத்த ஃபோட்டோ இங்கே தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அப்படி வெளியே போகிறது மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோவுக்கு நம்ம கழுவி தரதுக்கு 260 ரூபா கிட்ட சொன்னாங்க. வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வெளியே வரப்போ நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் எல்லா கேம்ஸுமே ரேட் வந்து ஹை தான். உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். ஜடாய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். மேலே வந்து ஒரு கழுகு படுத்துருந்துச்சு, வந்து ஒரு கோழி, அவ்வளோதான். மற்றபடி உள்ள கேம்ஸ் 1-2 கேம்ஸ் இருந்து, ஆனால் ரொம்ப ஹையாக இருந்துச்சு எல்லாமே ரேட்டு. அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணல. அடுத்து உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னா 200 இருந்தது. கரெக்டாக நாங்கள் கீழே போய் அப்படியே நம்ம ஏதாவது ஹோட்டல், சின்ன ஹோட்டல் போய் சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய். நாங்கள் அப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். எப்படியும் போகிறதுக்கு ட்ராவல் மட்டும் எப்படி 3 மணி நேரம் ஆகிடும். எப்படி மெதுவாக தான் போவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபஸ்ட் போய் சாப்பிடணும். ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய வீடியோ சந்திப்போம்.